அபிஷேகத்தினால் நுகம் உடைந்து போகும். ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு அபிஷேகம் நம்ம மேலே இறங்க போது அசையாத போராட்டங்கள் அசையும். இன்னைக்கு ஆவியானவர் உங்க பிரச்சனைகள் மேலே இறங்க சித்தமா இருக்கிறார். நீங்க விட்டு கொடுக்க ஆயத்தோனா ஒரு மகிமை உங்க வீட்டுக்கு மேலே இறங்கும். ஒரு விண் காற்று இறங்கும். ஒரு அசைவாடுகிற ஆவியானவர் இறங்குவார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாராம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவஜனமே, எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? வேதம் சொல்லுகிறது அல்லவா, பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்தது. அதோட ஆண்டு விடல, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். God was sending His Spirit to heal the damages, heal the destruction. எதெல்லாம் போராட்டத்தில் இருந்ததோ, எதெல்லாம் பலவீனத்தில் இருந்ததோ, எதெல்லாம் நிர்மூலமாய் இருந்ததோ, எதெல்லாம் அலங்கோலமாய் இருந்ததோ, அதை செம்மைப்படுத்துகிறதற்காக தன்னில் ஒரு பாகமாகிய பரிசுத்த ஆவியானவரை தேவாதி தேவன் அவர் கடத்தியிருந்தார். The Holy Spirit was hovering upon the water. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பின்பு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பரிசுத்த ஆவியானவர் கடலின் மேல் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல அசைவாட விரும்புகிறார். பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள், ஜெபம் பண்ணினார்கள். சிறைச்சாலை அசைந்தது. செங்கடலின் மேல் அசைவாடினார். செங்கடல் பிளர்ந்தது. கோலியாத்தை வீழ்த்தினார். அக்னியின் உக்கிரகத்தை அணைத்து போட்டார். 7 மடங்கு அக்னி தீச்சூளை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒண்ணுமே செய்யல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த போராட்டத்தில் இருந்து நீங்க வெளியே வருவீர்கள். அக்னி ஜுவாலை உங்களை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் அக்னி ஜுவாலையிலும் பெரியவரா இருக்கிறார். சகோதரனே, உன்னுடைய அந்த போராட்டத்தை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். உன் கடன் பாரத்தை காட்டிலும் பெரியவர். உன் யுத்தத்தை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாயா? அவரிடத்தில் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயா? அபிஷேகத்தினால் நுகம் உடைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த ஆவியானவர் என் மேல் அசைவாடுங்கப்பான்னு கேளுங்க. அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆவியானவரே என் மேல் அசைவாடும். எல்லா நுகம் உடையட்டும் சொல்லுங்க. இந்த பாடல் வரிகளை எங்க கூட சேர்ந்து பாடுங்க. அபிஷேகம் ஒவ்வொரு வரியும் தொடும். ஒருவர் கூட இந்த அபிஷேகத்திலிருந்து விலகி போக முடியாது. நீங்க தாகத்தோடு கேட்பீங்கன்னா இந்த ஜீவ தண்ணீரை கர்த்தர் ஊற்றுவார். எல்லா தடைகளையும் உடைப்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன், அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப. சத்ருவினால் கட்டின எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் உடைக்க போகிறார். பிசாசு எதெல்லாம் கட்டி வச்சிருக்கிறானோ, உங்க வாழ்க்கையில் உள்ள அடிமைத்தனங்களை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். பார்வை உண்டாகுகிறது, செவிட்டுத்தனங்கள் மாறுகிறது, ஊமையும் செவிடு உள்ள ஆவிகள் ஓடுகிறது. கேன்சர் ஆவிகள் இன்னைக்கு ஓடும். எல்லா பலவீனங்கள் ஓடும். காலத்துக்கு முன்பதாக உங்க ஜீவனை எடுக்கணும்னு நினைக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் இன்னைக்கு நீங்கள் செபிக்கும் பொழுது மாறும். தேவச்சனமே, உபத்திரத்துக்குள்ள இருக்கிற தேவச்சனங்களை பார்த்து ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உயர்வை கொண்டு வருகிற ஒரு அபிஷேகம், சிறியவனை புழுதியில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிற ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. எல்லாமே நஷ்டத்துல இருக்கு. நான் முதல் முறையாக இந்த பிரேயர்ல அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்கன்னா, இந்த ஜெப நேர குடும்பத்தோரோடு இணைந்து ஜெபிக்கிற உங்க மேல
ஒரு அபிஷேகம் இன்னைக்கு இறங்குது. நீங்கள் நார்மலா சாதாரணமாகவே உங்க வாழ்க்கை கடந்து விடாதபடி உங்களை அசாதாரண மனுஷனாக அசாதாரண மனுஷியாக மாத்துகிற ஒரு அபிஷேகம் இன்று இறங்குகிறது. எத்தனை பேர் கேட்குறீங்க? தாகம் உள்ளோர் மேல தண்ணீரை ஊற்றுகிற ஒரு ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். எல்லாரும் அப்படி இணைந்து சொல்லுங்க. இந்த இடம் அசைய, என் சிறை இருப்பு அசைய, என்னுடைய போராட்டம் அசைய. பவுலும் சீலா இருந்த அந்த சிறை அசைந்தது. என் கடன் பாரம் அசைய, என் பிள்ளை ரட்சிக்கப்பட, என் கணவர் ரட்சிக்கப்பட, என் குடும்பம் ரட்சிக்கப்பட ஆவியானவரே இறங்குங்கப்பான்னு கேளுங்க. அவர் இறங்குகிறா, ஒவ்வொரு மேல இறங்குகிறா. இடம் அசைய, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே, ஓ ஜலத்தின் மேல் அசைவாடு நீரே. பூமியானது ஒழுங்கின்மையா இருந்த பொழுது எங்கள் பரிசுத்த ஆவியானவரே நீர் அசைவாடி நீரே. இன்னைக்கு எங்க மேல, எங்க குடும்பத்துல இருக்கிற போராட்டத்தின் மேல, இருக்கிற யுத்தங்கள் மேல எங்கள் ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக. எங்க பிள்ளைகளுடைய திருமணத்துல, ஓ கர்ப்பத்தின் கனியில, திருமண வாழ்க்கையில, பிசினஸ் உள்ளாடி என் தேவனுடைய சித்தம் நிறைவேற, எல்லா பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்பட பரிசுத்த ஆவியானவரே எங்க மேல இறங்குங்கன்னு சொல்லுகிற தேவ ஜனம் இந்த கூட்டத்துக்குள்ள இருக்குதா? அப்படிப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனத்துக்கு மேல கர்த்தர் ஊதுகிறார். ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. உங்க உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உள்ள எல்லா பில்லி சுனியங்கள் உடைகிறது. எல்லா கெட்டப்பட்ட அனுபவங்கள் மாறுகிறது. பேரலிஸ்டா உட்கார்ந்திருக்கிறவங்க, முடக்கு வாதத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்களை கட்டல் படுக்கையிலிருந்து எளிமை நடக்க வைக்க போறாரு. உற்சாகத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. பலனடைய நீரம்பிடுமே பலத்தின் ஆவி. ஆவியானவர் சொல்றதை நம்பி அப்படியே பாடுங்க. பலனடைய நீரம்பிடுமே. நல்ல மருத்துவர் நம்ம கிட்ட வந்திருக்கிறார். அந்த கொடூர வியாதியை உங்களை விட்டு அகற்ற போகிறார். கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. ஓ கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. பலனடைய நீரம்பிடுமே பலத்தின் ஆவியே. ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. உங்க வியாதிகள் மேல இறங்கி கொண்டிருக்கு. கர்த்தர் சுகத்தை உண்டாக்குகிறார். அந்த வியாதியின் கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்க அறையில தோண்டி இருக்கிறார். உங்க படுக்கையில உங்க கிட்ட ஒருவர் வந்திருக்கிறார். உங்களை எழும்பி நடக்க பண்ணுகிறார். அவருடைய கைகளை பிடித்து எழும்பி நடங்க. எல்லா வியாதியின் வல்லமைகளை நீங்க ஜெயிக்கிறீங்க. நீங்க வெளியே வருகிறீங்க. நீங்க தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறீங்க. நாவில் பார்க்கிறேன். நெடு நாளாக கட்டல்ல படுத்து கிடக்கிற அருமை சகோதரா, நீ எழும்பி நடக்கிற. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன் முதுகு எலும்புகளை பலப்படுத்துகிறார். இந்த சத்தத்தை நீ கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளாடி ஒரு வல்லமை இறங்குகிறது. சகோதரனே, தாயாரே, உங்க மேல ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. எழும்பி நடக்க பண்ணுகிறார். கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும்
அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடம் அசைய உள்ளம் நிரம்ப எல்லாரும் கேளுங்க இடம் அசைய வருகிறார் அநேகரை தொட்டு சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அசைவாடும் ஆவியே இன்னைக்கு இந்த இடம் அசைய மேலே இறங்குங்கன்னு கேளுகிற ஒவ்வொரு பேர் மேலையும் கேட்கிற ஒவ்வொரு மேலையும் இறங்கி கொண்டிருக்கிறார் அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க இந்த இடம் அசைய என் இல்லம் நிரம்ப இறங்கி வா என் உள்ளம் என் இல்லம் என் வீடு எல்லாம் நிரம்பட்டும் கேளுங்க என் பிள்ளைகள் நிரம்பட்டும் என் தொழில் நிரம்பட்டும் என் ஊழியம் நிரம்பட்டும் ஏசப்பா உங்க ஆவியினால் நிரப்புங்கன்னு கேளுங்க தேவ ஜனமே பரிசுத்த ஆவியால் நிரப்பி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு பேரையும் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார் ஜீவ நதி இறங்கி கொண்டிருக்கு சிஸ்டர் உங்க மேல அக்கினி இறங்குது வாலிப சகோதரியே பரிசுத்த ஆவியால் உன்னை தொண்டுகிறார் புதிய அந்நிய பாஷை உன் நாவிலிருந்து புறப்பட போகிறது ஆண்டவரே கேளு ஆண்டவரே ஒரு ஜீவ நதியை ஊற்றுங்கப்பா ஒரு ஜீவ நதியை ஊற்றுங்கப்பான்னு கேளு ஆவியானவர் நிரப்புகிறார் அசைவாடும் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மை பரலோகத்தில் இருந்து ஒரு அபிஷேகம் இறங்குறத நான் பார்க்கிறேன் பரலோகத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்குகிறது அக்கினி நாவு இறங்குகிறது அக்கினி ஜுவாலையாக ஆவியானவர் இறங்குகிறார் இது ஒரு வல்லமையான நிகழ்ச்சி பரிசுத்த ஆவியானவர் எல்லா பிசாசின் வல்லமைகளை அழிக்கிறார் பிசாசின் வல்லமைகள் அழிகிறது பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குகிறது பெற்றுக்கொள்ளுங்க அநேகருக்கு ப்ரமோஷன் உண்டாகுது அநேகருக்கு ப்ரமோஷன் எல்லா ஆமானின் சதி உடைகிறது மொர்தெகாயே உன்னை ஆமானால் செய்ய முடியாது ஆமான் தோற்கடிக்கப்படுவான் உன்னுடைய உயர்வை தடுத்த தேவ ஜனங்களே உங்க உயர்வை தடுத்த எல்லா ஆமானின் சதி கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்கிற வேலை வந்திருக்கிறது உங்களுக்காக கிரியை செய்கிற நேரம் வந்திருக்கிறது இறங்கி வாருமே ஓ இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனதின் வல்லமை இறங்குகிறார் ஒரு மனதின் ஆவியானவர் இறங்குகிறார் ஒவ்வொரு வேரையும் ஒரு மனதில் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நீங்க தூர தேசத்துல இருந்தாலும் a spirit of oneness a spirit of unity is descending now ஒரு மனதின் ஆவியானவர் இறங்குகிறார் ஒரு மனதின் ஆவியானவர் இறங்குகிறார் ஒவ்வொரு மேலையும் கட்டுகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கு ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கு புதிய அந்நிய பாஷை இறங்குகிறது அநேகருடைய அந்நிய பாஷை மாறுகிறது அநேகருக்கு புதிய அந்நிய பாஷையை கர்த்தர் கொடுக்கிறார் நாவின் கட்டுகள் திறக்கப்படுகிறது ஃபயர் 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 பெற்றுக்கோள் பெற்றுக்கோள் சகோதரா சகோதரியே தாயாரே தகப்பனே ஒரு அக்கினி இறங்குது ஒரு வல்லமை இறங்குது பெற்றுக்கொள்ளுங்க ரிசீவ் எல்லா
இருதய பலவீனங்கள் மாறுகிறது, எல்லா லிவர் பிரச்சனைகள் மாறுகிறது, எல்லா பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, எல்லா தற்கொலை ஆவிகள் ஓடுகிறது, எல்லா இருளின் ஆவிகள் ஓடுகிறது, எல்லா டைவோர்ஸ் ஆவிகள், குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள் ஓடுகிறது. பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கி எல்லா சர்ப்பங்களையும் எல்லா தேள்களையும் கர்த்தர் மிதிக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி அந்த சர்ப்பங்களையும் அந்த தேள்களையும் மிதிக்கிறது, உடைக்கிறது. எல்லா தடைகளை கர்த்தருடைய வல்லமை இறங்கி நிர்மூலமாக்குது. Receive the Holy Spirit. Receive the Holy Spirit. Receive the anointing. Receive the anointing. கைவலிகள் மாறுகிறது, அநேகருடைய கைவலிகள் மாறுகிறது. நெடுநாளாய் வந்த எலும்பு வியாதிகள் மறைகிறது. Healing power right now, right now in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறங்குகிறது. ஆணி பாய்ந்த கரம், ஆணி பாய்ந்த கரம் வந்திருக்கு, ஆணி பாய்ந்த கரம் வந்திருக்கு. இயேசுவின் வல்லமை வந்திருக்கு, 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 இயேசுவின் வல்லமை வந்திருக்கு. ஓ ரபா தரபா பாபா பாபா ஷதல ரபா தரபா தரபா லெபோரோ ஷதரபா பதரபா. அசைவாடும் நெடுநாள் பிரச்சனையில கர்த்தருடைய அபிஷேகம் இறங்க போகுது. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா நெடுநாளான பிரச்சனையில இருக்கிறப்பா, 18 ஆண்டுகள் கூனியாக இருந்தாலாம், 38 ஆண்டுகள் முடவனாக இருந்தாலாம். ஓ ராதா பாபா 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 அபிஷேகம் இறங்குகிறது. நெடுநாள் பிரச்சனையின் மேல அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. எல்லாரும் கேளுங்க, ஏசப்பா ரொம்ப நாளா தவிக்கிறப்பா, ரொம்ப நாளா கஷ்டப்படுறப்பா, இன்னைக்கு இந்த பிரச்சனையை உங்க சமூகத்துல வைக்க போறப்பா. இனி நான் இதை தூக்கிட்டு அலையக்கூடாது, இன்னைக்கு என்ன விடுதலையாக்குங்கன்னு கேளுங்க. நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது, நீங்க இந்த ஆராதனை முடியும் பொழுது, அந்த சங்கிலி உங்க கையில கட்டி இருக்காது, அது தரையில கிடக்கும், அது தரையில கிடக்கும். இனி உங்களை கட்ட போகிற ஒரு சங்கிலி உண்டு. அது வசனம் என்ற சங்கிலியே தவிர வேற ஒரு சங்கிலி உங்களை கிட்ட போவதில்லை. விசுவாசிக்கிறவர்களால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவச்சனமே ஆவியானோர் காட்டுறார். இனி வசனம் என்ற சத்தியம் என்ற கச்சையை உங்களை கட்டுமே தவிர, சத்தியம் என்ற கச்சை கட்டுகிற, சத்தியம் என்ற பெல்ட், the belt of truth, யாரெல்லாம் இந்த சத்தியம் என்னும் கச்சையினால் கட்டப்படுகிறார்களோ அவர்களை எந்த சங்கிலியாலையும் கட்ட முடியாது. சர்ப்பங்கள் மிதிக்கப்படுகிறது. அநேகர் இழந்து போன உறவை பெற்றுக்கொள்ள போறீங்க. தாயாரே, உங்க மகன் உங்கள்கிட்ட அன்பா பேச போகிறான். சகோதரி, உங்க கணவர் உங்களோடு அன்பா பேச போறாங்க. சகோதரா, உங்களுடைய மனைவி அன்பா பேசுவாங்க. ஆவியானவர் குடும்பத்துக்குள்ள அன்பை ஊற்றுகிறத நான் பார்க்கிறேன். குடும்பத்துக்குள்ள அன்பின் அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கு. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நெடுநாளா என் குடும்பம் அப்பத்திற்காக ஏங்குது, அன்புக்காக ஏங்குது, அரவணைப்புக்காக ஏங்குது. ஆண்டவரே போராட்டத்திலிருந்து விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கு. சொல்லுகிற ஒவ்வொரு வேரையும் கர்த்தருடைய கரம் இன்னைக்கு தொட்டு கொண்டிருக்கு. ஆண்டு மெதுவா அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே என் உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், இன்று ஆற்றிடுமே எல்லா காயங்களை அபிஷேக தைலத்தினால். கேளுங்க
எல்லா உள்ளங்கள் தேற்றப்படுகிறது. உங்க காயங்களை ஆற்ற ஒருவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்னு விசாரிக்க ஒருவர் வந்திருக்கிறார். உங்களை நேசிக்கிறவர் உங்ககிட்ட இருக்கிறார். அவரோடு பேசுங்க, அப்பான்னு பேசுங்க. உங்க காயங்களை ஆற்ற போகிறார். மனிதர்களால் காயப்பட்டிருக்கிறீங்களா? குடும்பத்தாரால் காயப்பட்டிருக்கிறீங்களா? கணவரால காயப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீங்க. ஆண்டவர் உங்க காயங்களை ஆற்றுகிறார். அன்னைக்கு அந்த நல்ல சமாரியன் காயப்பட்டவனை நடுத்தெருவில் விடல. நம்ம ஆண்டவர் உங்களை நடுத்தெருவில் விடுறதுக்காக அழைக்கல, உங்க காயங்களை கட்டுகிறார். எல்லா காயங்களை அபிஷேக தைலத்தினார். தேவச்சனங்களை, ஒருவன் எரிகோவில் பயணம் சென்றான். எரிகோ நோக்கி போனான். அந்த எரிகோ நோக்கி போகும்பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டான். அப்ப அவனை கண்ட எல்லாரும் விலகி போனாங்க. கள்ளர்கள் அவனை அடித்து குற்றுயிராய் வஸ்திரத்தை பிடுங்கி அவன்கிட்ட உள்ளதெல்லாம் திருடிட்டு குற்றுயிராய் விட்டு விட்டு போனார்கள். ஆனா ஒரு நல்ல சமாரியன் வந்தான். அவன் காயங்களை கட்டினான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த ஜெப நேர குடும்பத்தார் இணைஞ்சு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அநேகருடைய வீட்டுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ற நல்ல சமாரியன் வந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ற நல்ல சமாரியன் ஒரு காற்றாய் வருகிறார், ஒரு வல்லமையாய் வருகிறார், ஒரு புறா போல வருகிறார். உங்க வீட்டு கதவுகளுக்குள்ளாடி அவர் நுழைகிறார். அநேக வெண்கல பூட்டுகள், இரும்பு பூட்டுகள் உடைகிறதை பார்க்கிறேன். அநேக வெள்ளி சுனி ஆவிகள் ஓடுகிறதை பார்க்கிறேன். இந்த ஜெபத்தை நீங்கள் திரும்பி கூட கேட்கணும். ஏன்னா ஒரு வல்லமையான அபிஷேகம் இந்த ஜெபத்துக்குள்ளாண்டு வச்சிருக்கிறார். அநேக பூட்டுகளை உடைத்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆவியில ஒரு மனதோடு ஜெபிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி கர்த்தர் சில பூட்டுகளை உடைத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா பூட்டுகளையும் ஆவியானவரே உடைக்கிறார். ஹல்லேலூயா. ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் இன்று ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக. தேவ ஜனங்களை நான் ஆவியில பார்க்கிறேன். ஒரு தீர்க்கதரிசியினுடைய புத்திரர் அவர் இறந்து போவார். தீர்க்கதரிசிகள் ஒரு ஆளு இறந்து போனோன்னு அவங்க மனைவி விதவியாக மாறி கடன்கார இந்த வீடு என்ன செய்வான், நெருக்குவான். அப்ப அங்க ஒரு தீர்க்கதரிசி வராரு. அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, சுற்று வட்டாரங்களில் உள்ள பாத்திரங்களை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்கள்ட்ட பாத்திரங்கள் இல்லை. அப்ப அந்த பாத்திரத்தில் உள்ள அபிஷேகத்தை, அதுக்குள்ள எண்ணெய் இருக்கு, ஆனா அந்த பாத்திரத்துக்குள்ள அபிஷேகம் கடந்து சென்ற உடனே அந்த பாத்திரத்துல இருந்து பொங்கி பொங்கி வர தொடங்கிட்டு ஆசீர்வாதம். ஒவ்வொரு பாத்திரங்களா ஊத்துறாங்க. வெளியே இருந்து பிள்ளைகள் பாத்திரங்களை வாங்கிட்டு வந்தாங்க. உள்ள நடந்தது அற்புதம். உள்ள ஒரு பானை தான் இருந்துச்சு எண்ணெய். ஆனா 1 2 மாறுச்சு, 2 3 மாறுச்சு. இன்னைக்கு ஆவியானவர் இங்க இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு பரலோகத்துல இருந்து ஒரு ஜாடி நிறையா அபிஷேகம் உங்க தலையில ஊற்றப்படுகிறது. நீங்க ஒரு ஆளா மட்டும் இனி இருக்க போறதில்ல. 1 2 மாறும், 2 3 மாறும், 3 4 மாறும். தாகம் இருக்கிற வரைக்கும் உங்க மூலமா அபிஷேகம் கடந்து சென்று கொண்டே இருக்கும் சகோதரா. உங்க மூலமாக அபிஷேகம் கடந்து செல்லும் சகோதரி. ஆவியானவர் காட்டுகிறார், பரலோகத்திலிருந்து ஒரு ஊற்று திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அபிஷேகம் உங்களுக்கு திறக்கப்படுகிறது. தாகம் உள்ளவர்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் அப்படி கண்களை மூடி அந்த வரிகளை சொல்லுங்க. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், நீரை தீடுமே ஆனந்தத்தால் மகிழ்வோடன் துதித்திடவே, நீரை தீடு
அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேவ ஜனங்களே, அநேகர் ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். அநேகர் பயத்தோடு இருக்கிறீங்க. ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் தொடுகிறார். ஒரு குறிப்பிட்ட சகோதரன் மோசஸ், நீங்கள் உங்கள் தங்கச்சிற்காகையோ இல்லை உங்கள் மனைவிக்காகையோ ஏதோ ஒரு லேடி அவங்களுக்காக நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்க. மோசஸ்ன்னு ஒரு சகோதரன், ஒரு பெண்ணுக்காக கவலையோடு இருக்கிறீங்க. அது உங்கள் தங்கச்சியினுடைய திருமண வாழ்க்கைக்கா இல்லை உங்கள் திருமண வாழ்க்கைக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். அவருடைய கரம் உங்கள் கண்ணீரை துடைக்கிறது. ஒவ்வொரு பேருடைய கண்ணீரையும் துடைக்கிறது. ஒரே ஒரு வரி நம்ம சொல்ல போகிறோம், அப்பா எங்களை வெறுமையாக விடாதீங்கப்பா. ஆண்டவராய் இயேசு அன்புள்ளவர். அவர் இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போகும் பொழுது என் ஜனங்கள் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியானவர். காலங்களில் ஒரு பொழுதும் அவர் பூமியில தனியாக வந்ததே இல்லை. எப்பொழுதுமே பரலோகத்தில் பிதாவோடும் குமாரனோடு இருந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு இந்த பூமியிலே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த இயேசு சிந்தின ரத்தம் வீணாக கூடாது, என் ஜனங்கள் பரிதபித்தரக்கூடாதுன்னு சொல்லி பிதாவாகிய தேவன் உள்ளத்துல கதர்ன கதலுக்காக ஜனங்கள் பின்வாங்கிடக்கூடாது, இந்த பரிசுத்த ஆவியின் பலன் வேண்டும் என்று சொல்லி இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இயேசு ஜனங்கள் பலவீனப்பற்றக்கூடாது, நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு சொல்லி பிதாவும் இயேசுவும் ஆலோசனை பண்ணி இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த மீட்டிங் முடியும் பொழுது, ஐயோ இந்த ஜெபம் முடியுதே, நீங்கள் பரிதபித்து போகக்கூடாதபடி உங்க கூட ஒருவரே இருக்கிறார். எப்பொழுதும் உங்க கூட இருப்பார். எல்லாரும் அந்த வரிகளை சொல்லுவோமா? இந்த வரிகளை சொல்லும் பொழுதே உங்க மேல பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பலமா நிரப்பும். வரங்கள் இறங்கும், கனிகள் இறங்கும், உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே என்னை அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. இன்று அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே தந்திடுமே உம் கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. ஐயா தந்திடுமே உம் கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் ஆவி, நல்லா உற்சாகமா சொல்லி இந்த ஆராதனை பகுதி முடிய போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தேவையானதை உங்க ஆவிக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடோ எங்கள் ஆவியே, தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா இறங்கி வாருமே, இன்று இறங்கி வாருமே. அப்பா இறங்கி வாருமே.
அதிசயங்கள் ஆரம்பிக்கிறது, அற்புதங்கள் ஆரம்பித்திருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இனி மாற்றங்கள் நடக்கிறதை பார்ப்பீர்கள். தேவ ஆவியானவர் கரம் பிடித்து நடத்துகிறதை பார்ப்பீர்கள். தேவ ஜனமே, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலே இறங்கி இருக்கிறது. எத்தனை பேர் ஆவியில உற்சாகமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறத நான் ஆவியில பார்க்குறேன். வேத புஸ்தகத்தில் இரும்பு மிதந்துச்சுன்னு போட்டிருக்கிறது. மரக்கட்டையை போடுறாங்க, இரும்பு மிதக்குது. இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறாரு. எதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்காதுன்னு நினச்சிங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்ய போகிறத நான் ஆவியில் பார்க்குறேன். இது நடக்கும். விசுவாசிக்கிற ஒவ்வொரு பேருக்கும் நடக்கும். சொல்லுங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். இரும்பு மிதந்த சரித்திரம் இல்லை. இதே போல உங்க வாழ்க்கையில் சிலது நடக்கவே நடக்காதுன்னு இருக்கும். கர்த்தர் அதை செய்வா. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. அபிஷேகத்தினால் நுகம் உடைந்து போகும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பான்னு. கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 27வது வசனம் அழகாக சொல்லுகிறது. அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமை, உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகுமா? எப்படி பார்த்தீங்களா? அபிஷேகத்தினால என்ன நடக்குது? நுகம் உடையப்படுகிறது, நுகம் முறிந்து போகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம்னா என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் இந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்துக்கு மேலே வந்தது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த அபிஷேகத்துக்குள்ளே என்னங்க இருக்குது? அதை இன்னும் ஆழமாக நம்ம பார்க்கலாம். இதை குறித்து யோவான் சொல்லுகிறார், அது சத்தியமாக இருக்கிறது. சத்தியம் என்றால் என்ன? அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு சத்தியமாக இருக்கிறார். அவருடைய ஜீவன் தான் அபிஷேகமாக இருக்கிறது. அவருடைய ஆவியை நம்மேல் அனுப்பியிருக்கிறார். தேவ ஜனங்களே, 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது. அது எப்படி இருக்குதா? சத்தியமாக இருக்குது. அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. எப்படி பார்த்தீங்களா? அது போதிக்குதான். எது போதிக்கும்? அப்போ அபிஷேகம் ஒரு பவர் நிறைவர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன், காட் ஹிம்செல்ஃப் சென்டிங் இஸ் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வருகிறது தான் அபிஷேகம். அதனால தான் லூக்கா 4:18 ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக வந்திருக்கிறேன், குருடர்களுக்கு பார்வையை கொடுக்க வந்திருக்கிறேன், முடவர்களை நடக்க வைக்க, நற்செய்தியை பிரசங்கிக்க, தரித்திரங்களுக்கு அவன் நற்செய்தியை சொல்ல நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். தேவ ஜனங்களே, இந்த அபிஷேகம் ஒரு ஆளுக்கு மேலே வர ஆரம்பிச்சுட்டுனா அவங்க வாழ்க்கையில் நுகங்கள் உடைய ஆரம்பிக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன குறைவு நடக்குது? ஏன் இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை விடுதலை ஆகலைன்னா, தேவ ஜனங்களே, அந்த அபிஷேகத்தினுடைய சத்தத்தை கேட்கல, அந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்குறாங்க, அதை அப்படியே மறந்துடுவாங்க. ஒரு வாரம் கேட்பாங்க, 9 நாள் மறந்துடுவாங்க. ஒரு வாட்டி ஆண்டவருடைய சபையை தேடி வருவாங்க, 3 மாதம் வரமாட்டாங்க. இப்படி ஆண்டவருக்கு இடைவெளி விடும் பொழுது சாத்தான் உள்ள புகுந்து விடுகிறான். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆராதனையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வல்லமையாக தொட்டிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அபிஷேகத்திற்கும் ஆவியானவருக்கும் இடம் கொடுங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறதல்லவா? 1 யோவான் 2வது அதிகாரம் 27 உங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டாம். உடனே இதை தவறாக புரிந்துடக்கூடாது. எனக்கு ஊழியர்கள் வேண்டாம், சபை கூடுதல் வேண்டாம், அப்படி நம்ம ஒரு ஹைப்பராக நம்ம போயிடக்கூடாது. அது தவறான உபதேசம். யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டாம்னா எல்லாரும் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. யாரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவச்சனங்களே, நமக்கு ஒரு சுவிசேஷகன் சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா நமக்கு இந்த வசனம் தானாக வராது. அப்போ அதில் நம்ம ஒரு ஊழியர் நமக்கு சொல்லக்கூடாது, நம்ம தவறாக புரிந்து விடக்கூடாது. நமக்கு ஊழியர்கள் தேவை, நம்மளை நடத்துகிறவர்கள் தேவை, நம்ம ஆத்மாவை விசாரிக்கிறவர்கள் தேவை. ஒரு சபையில் நம்ம சேர்ந்து ஒரு மந்தை மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் அது எல்லா நேரமும்
நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன் தெரியுமா? வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ நீங்கள் ஒரு ஊழியரோடு பார்த்து பேசலாம், அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கலாம். ஆனால் இரவு நேரத்தில் ஒரு பிரச்சனை, அதிகாலையில் ஒரு பிரச்சனை, மத்தியானம் ஒரு பிரச்சனை. ஊழியர்களை நம்ம கான்டாக்ட் பண்ணும்பொழுது அவங்க பிஸியாக இருக்கிறாங்க, இல்லை வேறு இடங்களில் இருக்கிறாங்க, வேறு ஊர்களுக்கு ஊழியர் சென்றிருப்பாங்க. அப்போ எல்லா நேரம் அது சாத்தியமாகலை. வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஊழியரை பார்க்க முடிகிறது, 2 நாள் பார்க்க முடிகிறது. ஆனால் 24 மணிக்கூறும் 7 நாட்களும், ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது, ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்குது, ஒரு வருஷத்தில் 300 சில்லற நாட்கள் இருக்கிறது. இந்த எல்லா நாட்களும் மரண பரியந்தம் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போகிறது ஒரு பாஸ்டர் அல்ல. நம்ம லைஃப்பில் நிறைய பாஸ்டர்ஸை பார்க்கலாம். நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க, திடீர்னு ரீலொகேட் ஆகுவாங்க, இல்லை ஷிஃப்ட் ஆகுவாங்க, திடீர்னு அவங்க வேறு தேசங்களுக்கு போவாங்க. அங்கே போனால் நல்ல ஆவிக்குரிய ஸ்பிரிட் ஃபீல்டான ஒரு நல்ல ஒரு ஆவியிலையும் உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு சபைக்குள்ளே சேர்ந்து கொள்வாங்க. அங்கே வேறு ஊழியர் இருப்பாங்க, வேறு டினாமினேஷனாக இருக்கும். பட் ஆவியானவர் அங்கே நடத்துவார். திடீர்னு அந்த ஊர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, வேறு ஊருக்கு போகிறாங்க, அங்கே போனால் இன்னொரு இடத்துக்கு போவாங்க. எங்கே நம்ம குடியிருக்கிறோமோ அந்த இடத்துல தான் ஆவியானவர் நமக்கு ஒரு வாசலை திறப்பார். நம்ம இங்கே தமிழ்நாட்டில் குடியிருந்துட்டு நான் பிறந்ததெல்லாம் துபாயில், நான் வளர்ந்தது துபாய், நான் அங்கே தான், நான் இந்தியன் துபாய், நான் அதனால் நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லி நீங்கள் அங்கே போயிட்டு இருக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு இந்தியாவில் வேலையை வச்சுருக்காருன்னா இந்தியாவில் தான் ஒரு திருச்சபையில் ஆண்டவங்களை இணைச்சிருப்பார். இல்லை ஆன்லைன் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க. பட் தேவ ஜனங்களே, ஆண்டவர் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ அந்த சபையில் நீங்கள் போய் கொண்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு ரகசியம் புரிந்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? எல்லா நேரமும் ஊழியர்கள் நம்ம கூட இருக்க போகிறதில்ல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். இன்றைக்கி எல்லாருடைய லைஃப்பில் கேட்டு பாருங்கள், வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு போவாங்க, அந்த உபதேசத்தை வச்சு தான், அந்த வசனத்தை வச்சு தான் ஒரு வாரம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த வெளிப்பாடு வச்சு தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த வெளிப்பாடை இன்னும் பெருக பண்ண, இன்னும் ஆவியானோடு நெருங்க, இன்னும் நீங்கள் கற்றுக்கொண்ட ரகசியங்களை இன்னும் பெருக்கிறதற்கு அபிஷேகம்னு ஒன்று ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாடி கிரியை செய்தால், வேறு யாரும் அந்த நேரத்தில் உங்களுக்கு போதிக்க ஆள் இல்லாமல் இருந்தாலும் அது உங்களுக்கு போதிக்கும். அதை தான் ஆண்டு சொல்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆம் தேவ ஜனங்களே, இந்த அபிஷேகம் போதித்து தர சத்தியம் வித்தியாசமாக இருக்கும். வேதத்தில் பரிசேயர்கள் இருந்தாங்க, சதுசேயர்கள் இருந்தாங்க, வேத பாரகர்கள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள். இவர்களுக்கு எல்லாரும் போதித்தார்கள். ஆனால் இந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள் இயேசுவை வெறுத்தாங்க. ஏன்னா இயேசு அபிஷேகத்தில் போதிச்சார். இயேசுவை பார்த்தவங்க சொன்னாங்க, இவர் போதனை அதிகாரமுடையதாக இருக்கிறது, இவர் பிசாசை அதட்டுகிறாரு, காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுக்கிறாரு, பாவங்களை மன்னிக்கிறாரு, இவருடைய உபதேசம் எப்படிப்பட்டது என்று ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அபிஷேகத்தில் உள்ள உபதேசம் அப்படி தான் இருக்கும். யோவான் பேசினதை பாருங்கள், அபிஷேகத்தில் எழும்பியிருந்தார், அபிஷேகம் அவரை ஆட்கொண்டது, அவருடைய பேச்சு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் பரிசேயர்களை பாருங்க, அறிவாளிகளாக இருந்தார்கள், அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கவில்லை. ஸோ வேதத்தை குறித்து எல்லா அறிவு இருந்தது. ஆண்டு சொல்கிறார், அறிவு இருமாப்பை தரும், அறிவு உங்களை கொல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்புன்னு சொல்லுகிறது. ஆனால் ஆவியின் படிப்பு உடலுக்கு இளைப்பு கிடையாது. எவ்வளோதான் நீங்கள் ஆவிக்குரிய வார்த்தைகளை இருதயத்து கொண்டு போனால் அது உங்களுக்கு இளைப்பாகாது. அது உங்கள் ஆத்மாவுக்கு உணவாய் மாறுகிறது, அது உங்கள் கண்களை தெளிவிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு பேசின எல்லா வார்த்தையும் ஆவியாகவும் ஜீவனாக இருந்தது. பரிசேயர்கள் பேசின வார்த்தையில் ஆவியும் இல்லை, ஜீவனும் இல்லை. ஏன்னா அபிஷேகம் இல்லை, ஆவியானவரும் இல்லை, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கவும் இல்லை. அந்த வேத புஸ்தகத்தை எழுதிய ஆவியானவருக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய எழுத்துக்களை அவர்கள் சொந்த அறிவில் தியானிக்க தொடங்கினார்கள், சொந்த அறிவில் பேச தொடங்கினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவில்லை. ஜெபத்தில் காத்திருந்தார், பிதாவோடு பேசினார், பரிசுத்த ஆவியின் உதவியோடு தான் அவர் பேசினார். அதனால் தான் சொல்லுகிறார், இயேசு பிரசங்கிக்கும் பொழுது, இல்லை இயேசு பிசாசுகளை விரட்டும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் விரட்டினாராம். பரிசுத்த ஆவியினால் விரட்டப்பட்டது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பிசாசை விரட்டும் பொழுது தேவனுடைய விரலினால் விரட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுதேவ ஜனமே, எதுவுமே சொந்த அறிவில் அவர் செய்யவில்லை. அவருக்கு உரிமை இருந்தது, ஆனாலும் பிதாவிடத்தில் கேட்பார். பரிசுத்த ஆவியின் ஆலோசனையோடு தான் இயேசு எல்லாவற்றையும் செய்தார். இயேசு வனாந்தரத்துக்கு நடத்தப்படும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார். ஸோ அவர் சொந்தமாக எதையும் செய்யல, பரலோக ஆலோசனையை கேட்டு செய்தார். அதனால்தான் ஒரு நபரை கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி வைக்கும் பொழுது அவர்களுக்கு அறிவு சார்ந்த ஆலோசனையை மட்டும் சொல்லலை, கவுன்சிலிங் மட்டும் கொடுக்கல, கைகளை எடுத்து அவர்கள் மேல் வைத்து பிசாசுகளை விரட்டினார். நிறைய அற்புதங்களை செய்தார். செவிடனை கொண்டு வந்தார்கள், அவனுக்கு ஏதாவது தெரப்பி கொடுங்க, ஏதாவது ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க, இயர் ஃபிசியோதெரப்பி ஏதாவது பண்ணுங்க, அப்படி எதுவுமே சொல்லலை.
உடனடியாக செவிட்டும் ஊமை ஆவியை விரட்டினார். இயேசு பார்த்தீங்களா, அபிஷேகம் நிறைந்தவராக பிசாசுகளை விரட்டினார். பவுல் அப்போஸ்தலர் அபிஷேகம் நிரம்பினவராக இருந்தார். அவர் மேலே உள்ள அபிஷேகம் அவருடைய கச்சிஃபில் இறங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பெல்ட்டில் இறங்கினது. பிசாசுகள் அந்த பெல்ட்டை தூக்கி போடும் பொழுது ஓடுகிறது. எப்படி இது நடந்தது? ஏனால் இது அபிஷேகம், தேவன் தரக்கூடிய அனாயிண்டிங், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்வது தான் அபிஷேகம். பேதுருடைய லைஃபுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் பேதுருடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருந்தது. 1ஆம் அதிகாரத்தில் சீட்டுக்குலுக்கி போட்டு கொண்டிருக்கிறாங்க. சீட்டுக்குலுக்கி போட்டு தான் தேவ சித்தத்தை கண்டுபிடித்தாங்க. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் கன்ஃபியூஷன் வரும் பொழுது சீட்டுக்குலுக்கி போடுற வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஏன்னா பரிசுத்தாவின் சத்தம் கேட்காத ஒரு இருண்ட நிலைமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் பேதுருடைய வாழ்க்கை சீட்டுக்குலுக்கி போட்டு தான் வாழ்ந்தாங்க. அந்த சீசர்களுக்கு பெரிய அபிஷேகமோ ஆவியானுடைய நடத்துதல் இல்லை. ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் எப்போ பரிசுத்த ஆவி வந்தாரோ அதுக்கு பிறகு அவர்கள் சீட்டு குலுக்கி போட்ட ஒரு சரித்திரமே இல்லை. 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அவர் கூட இருந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அதே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள், அடுத்த அதிகாரம் ஒரு முடவனை நடக்க வைக்கிற அதிகாரம். இப்படி ஒவ்வொரு அதிகாரமும் சீட்டு குலுக்கி போடுற வேலையெல்லாம் அங்கே முடிந்து விட்டது. ஏன்னா நேருக்கு நேராக மக்களுடைய இருதயத்தில் உள்ள விஷயங்களை, மறைமுகங்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் பேதுருவின் மேல் அசைவாடினார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது, பேதுருனுடைய நிழலில் கூட அபிஷேகம் இருந்தது. அந்த நிழலில் உள்ள அபிஷேகத்தை ஜனங்கள் மேலே பட்டாவது அந்த வியாதி குணமாகும்னு சொல்லி பேதுரு நடந்து வரும் பொழுது அவருடைய நிழல் எந்த பக்கமாக விழுதோ அந்த நிழலில் வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து வச்சாங்க. அந்த நிழல் படும் பொழுது வியாதிகள் மறைந்தது. ஆம் தேவச்சனமே, அபிஷேகம் இறங்கிவிட்டால் நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும், பிசாசு ஓட ஆரம்பிக்கும். இன்றைக்கி அநேகருக்கு அநேக போராட்டத்துக்கு காரணம் உங்கள் மேலே உள்ள அபிஷேகம் பயங்கரமாக இருக்கிறதுனால அந்த அபிஷேகத்தை பூமியில் கொண்டு வர விடாதபடி பூமியில் கிரியை செய்கிற ஆவியானவர் உங்கள் மேலே ஒரு பலத்த அபிஷேகத்தை வைத்து உங்களை பயன்படுத்தி விடாதபடி உங்களை போராட்டத்துக்குள்ளே பிசாசு தள்ளி கொண்டு இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். ப்ரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்கணும். இந்த முடிவில் நம்ம ஜெபிக்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் பெரிய அபிஷேகம் இருக்குதோ, யார் யாருக்கெல்லாம் பெரிய திட்டம் இருக்கிறதோ, பெரிய உபத்திரவத்தில் இருப்பீங்க. ஏன் எனக்கு இந்த இழப்பு, ஏன் எனக்கு இந்த சிறு வயதில் இந்த அவமானம், நான் ஏன் இந்த மாதிரி துன்பத்தில் மாட்டியிருக்கிறேன், இந்த பாவத்தில் ஏன் விழுந்திருக்கிறேன், வெளியே சொல்ல முடியாத உபத்திரவத்தில் நான் இருக்கிறேன், வெளியே சொன்ன கேவலம், இந்த மாதிரி உபத்திரவத்தில் இருக்கிறீங்களா? சிறு வயது முதல் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளவில்லை என்று தாவீது சொல்லுகிறது போல கர்த்தர் உங்களை மேற்கொள்ள விடாமல் உங்களை காப்பாற்றுகிறதுனால தான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஏன்னா பிசாசு உங்களை நெருக்கினான், சிறு வயது முதல் நெருக்கினான், உங்களை அழித்திரலாம் நினச்சான். ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபை, ஆண்டவருக்கு தெரியும், பலத்த அபிஷேகம் என் பிள்ளைகள் மேலே வரும் பொழுது பலத்த போராட்டம் இருக்கும். சிம்சோனை பாருங்கள், அவன் மேலே பலத்த அபிஷேகம், பலத்த போராட்டம். யோசேப்பை பாருங்கள், பலத்த அபிஷேகம், பலத்த போராட்டம். ஒவ்வொரு பேருக்கும் அபிஷேகத்துக்கு ஈடாக போராட்டம் வரும். யோவான் சாணனுடைய தலை பயங்கரமான ஒரு அபிஷேகம் இருந்தது. பிசாசானவன் அந்த தலையை வெட்டணும்னு திட்டம் போட்டான். ஏன்னா அந்த தலை இருக்கிற வரைக்கும் தானே நீ பேசுவேன்னு அவன் திட்டம் போட்டு அவன் தலையை வெட்டணும்னு நினைச்சு வெட்டிட்டான். அந்தகார ஆவிகள் அவனுக்கு விரோதமாக போராடினது. ஆனால் அவன் தலை வெட்டுகிறதுக்கு முன்னாடி, அவன் தலை வெட்டப்படுறதுக்கு முன்னாடி அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றினான். ஏன்னா யோவான் ஸ்நானகனுடைய ஊழியமே ஆண்டவராகிய இயேசுவுக்கு வழிகாட்டுற ஊழியம்தான். அதை அவர் செய்து முடித்து தேசத்திற்கு இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று, அவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வரப்போகிறார் என்று பிரத்யட்சமாக சாட்சியை கொடுத்து தன் ஊழியத்தை முடித்தார். பிசாசு நினைத்தான் இவனை அழிச்சு விடணும் என்று நினைத்து அவர் ஜீவனை கிட்டத்தட்ட ஒரு 35 வயசுக்குள்ளாடி இருக்கிற அந்த யோவான் ஸ்நானனுடைய உயிரை பிசாசு திட்டம் போட்டு கொள்ளலாம் நினைக்கும் பொழுது தேவன் ஆல்ரெடி ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆம் தேவஜனமே, பிசாசனுடைய சமயம் ராங்காக மாறலாம், அவன் வச்ச திட்டம் குறி தவறலாம். ஆனால் அவன் தேவன் வைக்கிற திட்டம் ஒருபொழுதும் குறி தவறாகுது. அதனால்தான் எரேமியா சொல்லுகிறார், என்னை நீர் அம்புக்கு லெக்காக மாற்றிருக்கிறீர். ஒரு அம்பை எய்கிறார் ஆண்டவர், அந்த அம்பு எரேமியா மேலே குறி போல பாய்தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகம் என்ற அம்பு நம்மளை நோக்கி பாய்ந்து வருகிறது, அது நம்ம மேலே வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி குறிகளை தவற வைக்க பிசாசு நிறைய திட்டங்களை வைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடுங்க. உங்கள் மேலே அவர் வச்ச திட்டம் ஒரு நாளும் அழியாது, ஒரு நாளும் அது உங்களை விட்டு சிதறப்படுவதில்லை. சத்ருவானவன்
அபிஷேகங்களை சிதற வைக்கணும். ஆவியில நிரம்புகிற தேவ பிள்ளைகளை அலைய வைக்கணும். திட்டங்களை மறக்க வைக்கணும். பாவத்தை கொடுக்கணும். பாவத்தின் தூசிகளை அள்ளி தூவலாம். சோதனைகள் மேலே சோதனைகளை தரலாம். இயேசுவை ஆராதித்து இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, இவ்வளோ பண நெருக்கம் இருக்குது, இவ்வளோ வருமானம் குறைவாக இருக்குது, என் பிள்ளைகளுக்கு என்ன ஆதரவு இருக்குது, ஒரு சென்ட் நிலம் கூட இல்லையே, நான் இன்னைக்கு மரித்த என் பிள்ளைகளுக்கு ஒன்று கூட வைக்கலையேன்னு உங்கள் இருதயத்தில் ஒரு கவலையை பிசாசு அள்ளி தூவி கொண்டு இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒன்றும் வைக்காமல் இருக்கலாம், ஆனால் இயேசு என்ற மகா பெரிய சொத்தை கொடுத்துருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் கோடீஸ்வரன்ட்ட எல்லாம் இருக்குது, ஆனால் அவன்கிட்ட இல்லாத ஒரு சொத்து தான் உங்கள் கையில் இருக்குது. அவன் கையில் இயேசு இன்னைக்கு இல்லை, உங்கள் கையில் இயேசு மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால தான் பேதுரு சொன்னார், பொண்ணும் வெள்ளி என்கிட்ட இல்லை, இயேசு என்ற நாமம் இருக்கிறது, எலும்பி நட என்று சொன்னார். தேவ ஜனங்களே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு இயேசுவை சொத்தாக கொடுக்குறீங்கன்னா அந்த குடும்பம் ஒரு நாள் அழிந்து போகாது. அந்த குடும்பம் ஒரு நாள் அலைகளில் மூழ்காது. பெரு அலை வீசலாம், பெரு காற்று வீசலாம். அந்த கற்பாறையின் மேலே இருந்த அந்த வீடு அசையாமல் இருந்தது போல இயேசுவை நீங்கள் உங்கள் சந்ததிக்கு கொடுக்கும் பொழுது, வேதத்தை உங்கள் சந்ததிக்கு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் யோபுவுக்கு இழந்ததை கொடுத்தது போல உங்கள் குடும்பத்திற்கு எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதை 100 மடங்கு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்திற்காக நீங்கள் எதை இழந்தாலும் அது இந்த இம்மையில், இந்த பூமியில் 100 தருவேன்னு சொல்லியிருக்கிறார். தேவ ஜனங்களே, அது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அபிஷேகம் கூட கூட உபத்திரம் கூடுது. ஒரு போஸ்ட்டில் கீழ் அடிவாரத்தில் நம்ம ஏறும் பொழுது விழுந்தா பெரிய அடிகள் நமக்கு விழாது. ஆனால் அதே அந்த மின்கம்பம் அந்த போஸ்ட்டில் மேலே ஏறிட்டு விழும் பொழுது நம்ம எலும்புகள்லாம் உடஞ்சிரும். அதே போல் தான் ஒரு மரத்துக்கு தண்டில் கீழே ஏறிட்டு வலிவி விழுந்தா பெரிய அடி இருக்காது. அதே ஒரு தென்னை மரத்துக்கு உயரத்தில் அதனுடைய தலைப்பகுதி கொண்ட பகுதியில் ஏறிட்டு விழுந்தா ஜீவனே போய்விடும். தேவ ஜனங்களே, அபிஷேகத்தில் ஆரம்ப நாட்களில் அபிஷேகம் இப்போ தான் பெற்றிருக்கிறேன், நான் கொஞ்சம் சினிமா பார்க்குறேன், கொஞ்சம் உலகம் இருக்குது, கீழே விழுந்து கொண்டு தான் இருக்கிறீங்க, ஆனால் பெரிய அடி உழலை. ஆனால் அபிஷேகத்தில் நல்ல உயரத்தில் ஏறி சிம்சோனை போல பயன்பட்டுட்டு ஒரு இச்சையின் பாவத்திலேயோ இல்லை உலகத்தில் விழும் பொழுது பெரிய அடி நமக்கு விழும், பெரிய இழப்புகள் நமக்கு வரலாம். ஆனால் ஆண்டவர் இன்னும் நம்மளை நேசிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, ஒரு விசை கூடவும் அபிஷேகத்தில் நீ எழும்பி நடக்கணும், ஒரு விசை கூட அபிஷேகத்தில் எழும்பி பிரகாசிக்கணும். கழுகு சோர்ந்து போவதில்லை, அது காத்திருக்கும், அது திரும்பியும் பறக்கும், திரும்பி எழும்பும். அநேகர் காத்திருக்கலாம், ஆனால் இந்த அபிஷேகம் உங்களை வெட்கப்படுத்தாது, இது நுகத்தை உடைக்கும். எல்லாரும் கண்களை மூடலாமா, ஜெபிக்கலாமா? இந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலே வந்திருக்கிறது, ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த அபிஷேகத்தை குறித்து வேதம் நிறைய போட்டிருக்குது. இதுதான் இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தியது. இந்த பூமியில் வாழும் பொழுது இயேசு சொந்தமாக எந்த சித்தத்தையும் செய்யவில்லை. எல்லாம் இந்த அபிஷேகம் சொல்றபடி, பரிசுத்த ஆவியானவர் சொல்றபடி நடத்தப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரம் 38 வசனத்தில் பிசாசுகள் ஓடினது என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுகள் ஓடினதென்றால் அது ஆவிக்குரிய வரம் சார்ந்த விஷயம். அடுத்தது, நிறைய பேருக்கு நன்மை செய்தாராம், நன்மை செய்து சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது கனி சார்ந்த விஷயம். அபிஷேகம், உண்மையான அபிஷேகம், தேவனுடைய ஆவியானவர் உண்மையாகவே ஒரு மனிதன் மேலே இறங்கிட்டார்னா அந்த மனிதன் வரங்களிலும் சிறந்தவனாயிருப்பான், கனிகளிலும் சிறந்தவனாயிருப்பான். ஆனால் ஒளியின் தூதன் ரூபத்தில் பிசாசு உள்ள இறங்கிட்டுனா அவன் வரங்களை மட்டும்தான் நேசிப்பான், கனிகளை நேசிக்க மாட்டான். தேவ ஜனங்களே, கனி உள்ள மரத்தை ஆண்டவர் தேடுகிறார். கனி உள்ள மரமும் வேண்டும், அபிஷேகம் உள்ள மரமாகவும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு என் மேலே ஒரு அபிஷேகத்தை போட்டிருக்கிறீங்கப்பா, எனக்கு அது தெரியுதோ இல்லை, என் மேலே இறங்கி இருக்குது, இதை நான் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே ஒரு புறா இறங்கினது, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இறங்கினது. தேவ ஜனங்களை, யாரெல்லாம் நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறீங்களோ இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வருகிற நாட்களில் என்னை மனம் திரும்ப ஒப்பு கொடுத்து இந்த பரிசுத்த ஆவியானவர் என் மேலே தங்கணும். இயேசு கிறிஸ்துவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரவில்லை, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு புறாவின் ரூபத்தில் வந்தார். ஆம் தேவ ஜனங்களே, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 16:16 வாசித்து பாருங்கள். விசுவாசம் உள்ளவனாகி தான் எடுக்க வேண்டும். நீங்கள் இயேசுவை விசுவாசித்து எடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் மட்டும் அல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 பாருங்கள், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஸோ நீங்கள் சின்ன வயசில் எடுத்தேன், நான் இடையில எடுத்தேன், எனக்கு அறிவில்லாத நேரம் எடுத்துட்டேன்னு சொன்னால் அதெல்லாம் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பி எடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். சின்ன வயசில் எடுத்தது செல்லுபடி ஆகாதா? தேவ ஜனங்களே, நானும் சின்ன வயசில் எடுத்திருக்கிறேன்.
எடுக்கிறேன், எனக்கு அறியாததுனால அப்படி எடுத்தேன். ஆனால் எனக்கு வேத வசனத்தினுடைய ஞானம் வந்தது. வேதம் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கணுமா. ஒரு சின்ன பிள்ளைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய ஞானம் இருக்காது. ஒரு கை குழந்தைக்கு விசுவாசிக்கக்கூடிய ஞானம் இருக்காது. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38, 39, 40 வாசித்து பாருங்கள். ஒரு சின்ன பிள்ளையால் மனம் திரும்புகிற அனுபவம் அதற்கு இருக்காது. தேவ ஜனங்களே, சின்ன பிள்ளைகள் பாவிகள் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை கற்பத்தில் தாயின் கற்பத்திலே பாவத்திலே என்னை கற்பம் தெரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாம் செய்த பாவம் நம்மளை தொடர்ந்து வருகிறது. இதுதான் ஜென்ம பாவம். இது வாயால் அறிக்கை செய்யப்படணும், மன்னிக்கப்படணும். நாம் எந்த பாவம் செய்யாமல் இருந்தாலும் நாம் பிறக்கும் பொழுதே பாவியாக பிறக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சின்ன பிள்ளைக்கு தன் பாவத்தை அறிக்கை செய்ய தெரியாது. அப்போ நம்ம ஒவ்வொரு பேரும் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒவ்வொரு பேரும் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் இறங்குகிறார். ஞானஸ்நானம் ஒரு தண்ணியில் முங்கி எழும்புகிறது தானே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டோடைய அதே வேதம் சொல்லுகிறது, ஞானஸ்நானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அடையாளமாகும், அடக்கம் பண்ணதுக்கு அடையாளமாகவும், உயிர் தெழுந்தலுக்கு அடையாளமாகவும் அந்த ஞானஸ்நானம் இருக்கிறது. ஸோ நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவரோடு நீங்கள் அடக்கம் பண்ணப்படுறீங்க, அவரோடு நீங்கள் மரிக்கிறீங்க. பாவத்துக்கு மரித்து அவர் உயிரோடு எழும்பினது போல நீங்கள் நீதிக்கு பிழைக்க உயிரோடு எழும்புறீங்க. அப்படி ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பினவர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் கிடைக்கும். முதலாவது காரியங்களை செய்யுங்கள். அபிஷேகம் வேண்டுமென்று நேரடியாக அபிஷேகத்தை கேட்காமல் மனம் திரும்பி, பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கேளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38 வாசியுங்கள். 38 வாசியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். நீங்கள் மனதார கேட்டு பாருங்கள். காலம் தாமதம் ஆகுதுன்னா நீங்கள் உண்மை உள்ளவர்களா என்று பார்த்து உங்கள் மேல் அபிஷேகத்தை போடுவார். அபிஷேகத்தை தரையில் போடுகிறதற்கு ஆண்டவருக்கு விருப்பமல்ல. கீழ்ப்படியாத முரட்டாட்டம் குணமுள்ள ஒரு நபருக்கு கொடுத்து அவன் வேஸ்டாக்குவான்னா அந்த அபிஷேகம் அவன் மேலே இறங்காது. தேவ ஜனங்களே, இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பேருக்கும் அபிஷேகம் இறங்கும். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் மாற மாட்டான் என்று இருந்தால் ஆண்டவர் அவன் மேலே போட மாட்டார். அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கணும்னா உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபியுங்கள். இன்னொரு காரியம் இருக்கிறது, தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவாராம். தாகம் இருக்கான்னு பாருங்கள். தாகம், ஸ்பிரிச்சுவல் தேஸ்டினஸ். நிறைய பேருக்கு அபிஷேகம் பெறணும்னு மோகம் இருக்கிறது. மோகம் என்றால் 2 நாள் இருக்கும், 3ஆவது நாள் அது போயிடும். தாகம் என்றால் அப்படி இருக்காது, அது பெற்றுக்கொள்கிற வரைக்கும் தாகம் இருக்கும். தண்ணி தாகத்தை பாருங்கள். 2 நிமிஷம் தண்ணி தாகம் வந்துட்டு 3ஆவது நிமிஷம் போதுன்னா அது உண்மையான தண்ணி தாகம் அல்ல. நல்ல ஒரு 10 கிலோமீட்டர் ஓடின ஒரு வாலிபன்ட்டு கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான், இந்த பிடி டைமில் சின்ன பிள்ளைகளெல்லாம் விளையாடுவாங்க, விளையாண்டுட்டு தண்ணி குடிக்கணும்னு வருவாங்க. பாட்டிலில் தண்ணிலாம் இருக்காது. அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் தவிப்புனா என்னன்னு. தண்ணி தாகம் வந்தவங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் அது வருகிறது தான். தண்ணி தாகம் வந்துட்டுனா எத்தனை சாப்பாடு கொடுத்தாலும் அது எனக்கு வேண்டான்னு சொல்லுவோம். எந்த ஊருக்கு கூட்டு போகிறேன்னு சொன்னாலும் முதல்ல தண்ணியை தான்னு சொல்லுவோம். தேவ ஜனமே, தாகம் அவ்வளோ வல்லமை உடையது. தாகம் உள்ள ஒரு மனுஷன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வான். தாகம் வந்துட்டுனா தண்ணி குடிக்காமல் நீங்கள் தூங்கவே முடியாது. தாகம் வந்துட்டுனா தண்ணி குடிக்காமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. உண்மையாகவே படும் தாகம். அந்த ஆகாருடைய பிள்ளை தாகத்தினால நாவு வறண்டு சாகிறதுக்கு முன்னாடி ஆண்டு ஊற்றை கொடுத்தார். உங்களுக்கு தாகம் வந்துட்டுனா ஆண்டு அபிஷேகத்தை தருவார். இன்னைக்கு அநேகருக்கு தாகம் இல்லை, மோகம் இருக்கிறது. மோகம் என்றால் 2 நாள் ஆசைப்படுவாங்க, 3ஆவது நாள் அந்த ஆசை போய்விடும். இப்படி அபிஷேகம் 2 நாள் கேட்டுட்டு 3ஆவது நாள் விடுறீங்க, 3ஆவது மாதத்தில் விட்டுறீங்கன்னா நீங்கள் இன்னும் தாகம் உங்களுக்கு வரலை. அதனால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ஜெபித்து பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிக்கும் பொழுது தாகத்தை கர்த்தர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா. இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை குறித்து நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீங்க. அபிஷேகம் இல்லாமல் உங்களால் நடத்தப்படவே முடியாது. ஆண்டோடைய சித்தமானால் நாளைய தினத்தில் இந்த ஸ்பிரிச்சுவல் WFல இந்த அபிஷேகத்தை குறித்து இன்னும் ஆழமாக பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஜனங்கள் ஒவ்வொரு பேரையும் நீர் அபிஷேகத்தினால் நிரப்பியிருக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு பேரையும் அக்னி நிரப்பியிருக்கிறதுக்காக நன்றி. எல்லா போராட்டங்களையும் ஜெயித்தவர்கள் எழும்ப போகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அவங்க கூட இருங்க. இந்த வரக்கூடிய ஒவ்வொரு நாள்லையும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் அவர்கள் கூட இருக்கட்டும். இந்த புதிய வாரம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
அநேகருடைய வாழ்க்கையில் திருமண ஆசீர்வாதம், குழந்தை பாக்கியத்தை நீர் கட்டவிழ்க்கிறதற்காக நன்றி. அநேகருடைய வியாதிகள் மறைய பண்ணுகிறதற்காக நன்றி. கடன் பாரங்கள் மாறுகிறதற்காக நன்றி. கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஜெபநேர குடும்பத்தோடு இணைஞ்சு கொள்ளுங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் சேனலில் லிங்க்கில் இணைஞ்சு கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுகிற ஒவ்வொரு ஆவிக்குரிய தகவல்களும் உங்கள் ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் வரும். அதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், ஆவியில் பலன் கொள்ளலாம். நாளைய தினத்திலையும் நல்ல ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தோடு உங்களை சந்திக்கலாம். ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களை சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் பேசுகிறதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.